அனைவருக்கும் வணக்கம். மன உடம்பு பேணுமுறை என்ற தலைப்பில் பகுதி 4 பார்க்க போகிறோம். அன்பு, பொறுமை, சாந்தம், வீரம், ஈகை எல்லாமே இறைவனிடத்து மாத்திரமே உள்ள தனிப்பட்ட பூரண குணங்கள் என்பதையும் அவற்றுள் தமக்கு உகந்த ஏதாவது ஒன்றை உறுதியாக பற்றி அதனை சிறப்பாக உலகுக்குணர்த்தும் மூர்த்தியை தூய உள்ளத்தோடு உபசரித்து அக்குணத்தை வாழ்க்கையை காட்டியும் பிறரிடம் கண்டும் பழகியும் வருவதே ஒருவனை கடவுளை அடைய செய்யும் போதுமான என்பதையும் அனுபவ வாயிலாக அறிந்த மெய்ஞானிகளே மூர்த்தி உபாசனைகளை பல வகையாக வைத்துள்ளனர். பெரிய ஆறுகளில் எதனையும் பின்பற்றினாலும் அது சமுத்திரத்தில் கொண்டு சேர்ப்பது போல மூர்த்திகளில் எவரை உபதேசித்தாலும் அது முக்தியில் கொண்டு சேர்க்கும். இதுவே மூர்த்தி உபாசனத்தின் உண்மையான ஒன்றாகும். இது பற்றி ஒரு ஞானக்குரவர் அருளியதாவது: அன்பு ஒன்றேயாவது போல அழகு ஒன்றே என்பதும் உனக்கு புலப்படவில்லையா? அழகாயிருப்பதெல்லாம் எங்கெல்லாம் அது இவ்வுலகிலிருந்து சரியே. அந்த ஒரு அழகின் பாகமாய் இருப்பதாலேயே அவ்விதம் அழகாயிருக்கின்றன. அதன் மூலத்தையே அறிய அதனை பின்பற்றி செல்வனமால் அதன் தொடர்ச்சியும் சம்பந்தமும் புலப்படும். அன்பு அனைத்தையும் கடவுளாக இருப்பது போலவே அழகு அனைத்தையும் கடவுளதே. இந்த அவரது குணங்கள் மூலம் தூய உள்ளமுடையோர் என்றும் அவரை சென்றடைதற்கூடும். இந்த உபதேசத்தை சாதகர்கள் நன்கு அறிவர். இது வெளிப்படுத்தும் நிறங்களை நம்ம சுருக்கமாக பார்ப்போம். பகை இருண்ட அடர்ந்த மேக சுருள் போல காணப்படும். கடும் கோபம் நள்ளிருட் படலத்தில் இரத்த சிவப்பு மின்னல்களாக வெளிவரும். இந்த மின்னல்கள் ஈட்டிகளாக வெளிச்சென்று எதிரி மேல் பாய்ந்து அவருடைய நுண் உடம்புகளில் வேதனையை உண்டு பண்ணும். காமம் தணல் போன்ற சிவப்பாகவும், கருணையும் மன உறுதியும் மஞ்சனை நிறஞ்சிவப்பாகவும், தாயன்பு போன்ற தன்னலம் சிறிதுமற்ற அன்பு மிக அழகிய ரோஸ் இளஞ்சிவப்பாகவும் தோற்றம் கொடுக்கும். பணத்தாசையும் கஞ்சத்தனமும் இருண்ட தவிட்டு நிறமாகவும், சுயநல இச்சைகள் யாவும் சாம்பல் நிறம் தவிடு போலவும் காட்சியளிக்கும். மனசோர்வு கருஞ்சாம்பல் நிறத்தையும், பயமும் திகிலும் சோகை பிடித்தது போன்ற சாம்பல் நிறத்தையும் நுண் உடம்புகளுக்கு கொடுக்கும். வஞ்சகம் கோவலை போன்ற வலுவழுத்த அசிங்கமான பச்சை நிறத்தையும், பொறாமை தவிட்டு நிறம் பாய்ந்த பச்சையையும், ஒளி வீசும் அழகான இளம்பச்சை நிறம் பரபரக சிந்தனையும் செயல் வன்மையையும் ஆற்றலையும் விளங்கும். சூரிய ஒளி வீசும் பசும் பொன்னிற மஞ்சள் உயர்ந்த அறிவையும், அதில் மங்கள் ஏற்பட படிப்படியாக அறிவு மந்தத்தையும் தன்னல் முயற்சியையும் உணர்த்தும். ஆரஞ்சு நிறம் ஒளி வீசி நின்றால் புகழில் இச்சையையும் அதற்கு முயற்சியும் வெளிப்படுத்தும். அது மங்களாகவும் தவிட்டிய நிறம் அடங்கியும் காணுமானால் அதற்கு தற்பெருமையை குறிக்கும். நவரத்தனங்களில் ஒன்றாகிய நீலக்கல் நிறம் உத்தமமான பகுத்தறிவையும் உன்னத பரமாதிக நிலையையும் வெளிப்படுத்தும். இது சூட்சும உடம்புகளில் சகசிராரத்தை ஒட்டியே நிற்கும். மற்ற ஆகாயங்கள் நீல உயர்ந்த இறைபக்தியையும், அது அழகடைந்ததும் இருண்டடர்ந்ததும் காணப்படுமேனால் காளி கோவில்கள் மாடன் கோயில்கள் காணப்படும் பயங்கொல்லி பக்தியை காட்டும். மறிவின்றிய ஊதா நிறமும் உத்தமமான உருபக்தியின் சேவையும் ஆகுமே. இவற்றின் விரிவை விளக்கப்படங்களாக விருப்பமுடையோர் ஆங்கில நூல்களில் காண்க. அதாவது வில் தாட்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் மேன் விசிபிள் அண்ட் இன்விசிபிள். VIDE thought FOR forms and man visible and invisible. இது எழுதினவர் CW லெட்பெர்டர். CWLன்னு போட்டாலே உங்களோட கூகுளில் வரும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த நூலோட இந்த எண்ணங்களோட அந்த நிழற்படங்களை. இத்துடன் தலைமுடியோடு இன்னொரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.